உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சிவராமா, அந்த பையனை பத்தி விசாரிச்சியாப்பா? அத பத்தி தாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பையன் வந்துட்டு போய் 2-3 நாள் ஆச்சேடா. அவனுக்கு நாம ஏதாவது பதில் சொல்லணும்ல. அந்த பையன் யாரு, அவன் குணம் எப்படி, சம்பாத்தியம் எப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கலாம்ல. விசாரிக்கிறோமா. அத்தை, அஞ்சலி விஷயத்துல நாம அவ்வளவு அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் ஆறாமற பேசி முடிவெடுத்துக்கலாம் அத்தை. ஆமா, இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. வந்த நல்ல சம்பந்தம் அப்படியே போயிடட்டும். இப்படி நிதானமா இருந்து அஞ்சலி வாழ்க்கைய கோட்டை விட்டுறாதீங்க. அத்தை சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? துளசி விஷயத்துல நம்ம கண்ணு முன்னாடியே என்னென்னமோ நடந்து போச்சு. அதனால அஞ்சலி விஷயத்துல நம்ம கொஞ்சம் நிதானமா தான் முடிவு எடுக்கணும். துளசி விஷயத்துல ஜாதகம் சரியில்லை, அதனால அப்படி நடந்திருக்கலாம். ஆனா அஞ்சலி விஷயத்துலயும் அப்படி ஏதாவது நடக்குமா என்ன? கரெக்ட் பேபி. ஆமாப்பா, நம்ம பெருசா யோசிக்க வேணாம், பேசிடலாம். அவ்வளவு பெரிய மனுஷன் வீடு தேடி அவ்வளவு மரியாதையா பொண்ணு கேட்டிருக்காரு. நம்ம பதிலுக்கு அவருக்கு மரியாதை செய்யணும்ல. நல்ல ஆளா இருந்தா குடுக்கலாம். அதுக்காக உடனே பொண்ணு கட்டி கொடுத்துருவாங்களா? சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அத்தை. கிளம்புறேன் மாமா. சரிப்பா, பாட்டி வரேன் பாட்டி. எனக்கும் டைம் வாங்க ஆச்சு, போலாம். நான் கிளம்புறேன். சரி, வரேன் பாட்டி. அப்பா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஆபீஸ்க்கு போறியா? எந்த ஆபீஸ்? ஸ்ரீகாந்த் சார் ஆபீஸ்க்கு தான்ப்பா. அந்த ஆபீஸ்க்கு எதுக்கு? வேற எங்கேயும் வேலை கிடைக்க மாட்டேங்குதுப்பா. வீட்லயே உட்கார்ந்திருந்தா மைண்ட் ஒரு மாதிரி ஆகுது. அதுவும் இல்லாம அந்த ஆபீஸ்க்கு போனா தியா எப்படி இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. தியா ரொம்ப நல்லா இருப்பாக்கா. இல்ல அஞ்சலி, ஆனா எனக்கு ஒரு வாட்டி தியாவை பார்க்கணும் போல இருக்கு. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தா அங்கேயாச்சும் தியாவை பார்க்கலான்னு தான். நான் போயிட்டு வரட்டாப்பா? சரிம்மா, உன் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னா நீ போயிட்டு வா. வா, நான் ஃபேக்டரிக்கு தான் போறேன், உன்னை ட்ராப் பண்ணி. அப்பா, நான் அக்கா கூட தான் போறேன். நான் அக்காவை டிராப் பண்ணிட்டு காலேஜுக்கு போறேன்ப்பா. வாக்கா. வரேன்ப்பா. பார்த்து போயிட்டு வாமா. வரேன் பாட்டி. ஒரு குழந்தைய 10 மாசம் வயித்துல சுமந்து பெக்கிறவ மட்டும் தாய் கிடையாது. காலத்துக்கும் அந்த உசுர மனசுல சுமந்து வளர்க்கறால அவளும் தாய் தாங்க. அது துளசிக்கு அப்படியே பொருந்தது. ஆமாந்த, துளசி அந்த குழந்தைக்கு மனசார தாயாயிட்டா. தியாவும் இவ்வளவு அம்மாவாதான் பாக்குறான். 2 பேருக்கும் பிரிக்க முடியாத ஒரு பந்தம் உண்டாயிடுச்சு. சிவராமா, அந்த பையனை பத்தி கொஞ்சம் விசாரிடா. எனக்கு என்னமோ அவன் நம்மோட எல்லா பிரச்சனைக்கும் மருந்தா இருப்பான்னு தோணுதுடா. விசாரிக்கிறோமா. சரிங்க, போயிட்டு வாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.